வணக்கம். நான் உங்க உரிமையின் குரல் கீதா பிரவீன்குமார். போன வீடியோக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் காணும் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் உரிமையின் குரல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று துவங்கியது தமிழ் புத்தாண்டு. நமது முன்னோர்களும் பெரியோர்களும் பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வருவதுதான் இந்த சிறப்பு வாய்ந்த தமிழ் புத்தாண்டு. பல சூழ்நிலையின் காரணத்தினாலும் காலப்போக்கிலும் தமிழ் புத்தாண்டு வழிபாடு என்பது குறைந்தும் போனது, மறைந்தும் போனது. ஆங்கில புத்தாண்டிற்கு கொடுக்கும் வரவேற்பை நாம் தமிழ் புத்தாண்டிற்கு சற்று குறைவாக தான் கொடுக்கிறோம் என்றால் அது உண்மைதான். நாம் இன்று பல்வேறு விதமாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நிற்பதற்கு காரணம் நமது கலாச்சாரத்திலும் பாரம்பரிய பூஜைகளும் செய்யாமல் போனதே இதற்கு காரணம். சித்திரை மாதத்தின் தமிழ் புத்தாண்டின் சிறப்பு என்பது பிரளயத்தின் போது உலகமானது அழிந்து போனது. அப்போது பிரம்மதேவர் சித்திரை ஒன்றில் புதியதாக உலகை படைத்தார். உலகம் புதிதாக இயங்க துவங்கியது. புதிதாக நம்மை புதுப்பிக்க சுபிட்சமான வாழ்க்கையையும் மங்களகரமான நாளாக புதிதாக புத்துணருடன் துவங்குவதே தமிழ் புத்தாண்டு. முக்கணிகள் மற்றும் நமக்கு விருப்பமான பழங்கள், பூ, வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள், நவதானியம், நகை, பணம் மற்றும் முகம் பார்க்கும் கண்ணாடி இவைகளை வைத்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து முகம் பார்க்க வேண்டும் என்பது ஐதீகம். இந்த நல்ல நாளில் யாரேனும் ஒருவருக்காவது உணவளிப்போம், இறைவனின் அருளை பெறுவோம். வாழ்க வளமுடன். இன்று முதல் உங்கள் எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேற உரிமையின் குரல் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.